Good evening, students. Today we are going to know about message authentication code. So message authentication code அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சீக்ரெட் சீல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்ரெட் சீல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ சீக்ரெட் சீல் அப்படின்னா என்னன்னா நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு சீக்ரெட் கோட் வச்சிருக்கீங்க, ஓகேவா? ஸோ நீ ஒரு பெட்டியை அனுப்பும்போது, ஒரு பாக்ஸை அனுப்பும்போது அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற மெசேஜ் இருக்கும் இல்லையா, உங்க சீக்ரெட் கோடையும் அதுல இருக்கிற மெசேஜையும் உங்க சீக்ரெட் கோடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சீல் ரெடி பண்ணி ஒட்டுவேன். சரியா? ஒட்டிடுவேன். அதாவது ஒரு சீலா ரெடி பண்ணி ஒட்டிடுவேன். நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு சீக்ரெட் கோட் வச்சுக்கோங்க. நீ ஒரு பெட்டியை அனுப்பும் போது அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மெசேஜையும் உன்னோட சீக்ரெட் கோடையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சீலா ரெடி பண்ணி ஒட்டிடுவேன். ஸோ அதுதான் என்னன்னா மேக், மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட். இந்த மேக்குங்கிறது ஒரு சீலு. அதுக்குள்ள என்ன இருக்கும்னா, நீ அனுப்புற பெட்டிக்குள்ள, அதாவது அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற பொருளும் உன்னோட சீக்ரெட் கோடும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீலா இருக்கும். அதுதான் மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் அப்படிங்கிறாங்க. கிளியரா புரிஞ்சுதா எம்ஏசினா என்னன்னு? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, டிராஃபிக் அனலைசிஸ், கண்டென்ட் மாடிஃபிகேஷன், சீக்வன்ஸ் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த மேக் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கோட செக்யூரிட்டியும் அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸும் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. சரியா? நம்ம அது என்னன்னு பார்த்தோம், ஒரு சீக்ரெட் சீல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மேக்குங்கிறது ஒரு சீக்ரெட் சீலு. ஸோ அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு வைக்கிறோம்ல, அதாவது வந்துட்டு ஃபிங்கரிங்காக வைப்போம், இல்லைன்னா வந்துட்டு பயோமெட்ரிக் ஃபேஸ் வந்துட்டு வச்சு வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. இது வந்துட்டு என்னன்னா, இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புக்கை வந்துட்டு நீ ஹேஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்த அப்படின்னா அது ஒரு சின்ன ஃபிக்ஸ்டு சைஸ் கோடா வந்துட்டு மாத்தி தரும். அதுதான் வந்துட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய புக்கு, அதை வந்துட்டு நீ ஹேஷ் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ல கொடுத்த அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சின்ன ஃபிக்ஸ்டு சைஸ் கோடா வந்துட்டு என்ன பண்ணி கொடுத்துரும், சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஹேஷ் நீ என்னன்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம். நீ ஹலோன்னு சின்ன சேஞ்ச் பண்ணா கூட ஹேஷ் மொத்தமா மாறி நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஹலோங்கிறதுக்கு 1 2 3ன்னு செட் பண்ணிருப்பேன் அப்படின்னா அந்த ஹலோங்கிறத சேஞ்ச் பண்ணாலும் என்ன ஆகும், அந்த ஹேஷ் ஃபங்க்ஷனும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இது முக்கியமா என்னன்னா, அந்த 1 2 3 அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் ஹலோங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியும். ஒன் வே மாதிரி இது நடக்கும். அதான் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஃபிங்கர் பிரிண்ட் மொத்த புக்கையும் வந்துட்டு நீ ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது ஹேஷ் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல நமக்கு ரிட்டர்ன் அது கொடுக்கும். அதுதான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அண்ட் மேக் செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. இதுல வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படிங்கறது ஒன்று வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இது எதுக்குன்னா, ஸ்ட்ராங் கொலிஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. சில கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, சில வந்துட்டு பிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் கீயை அப்படிங்கிறது. வந்துட்டு பர்த்டே அட்டாக் அப்படிங்கிறாங்க. 2 அட்டாக் இருக்கு. ஒன்னு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், இன்னொன்னு பர்த்டே அட்டாக். அந்த 2 அட்டாக் யூஸ் பண்ணி மேக் எப்படி யூஸ் ஆகுது ஃபங்க்ஷன்ல. மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட் இப்பதான் பார்த்தோம் இல்லையா. மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட்னா என்னன்னு, சீல் அனுப்புறது மெசேஜ் ஆத்தென்டிகேஷன் கோட். சீல மறக்காம ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதோட அல்கோரிதம், பிளாக் சைஃபர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்னது, ஒரு டிஜிட்டல் சைன். ஸோ இந்த டிஜிட்டல் சைனையும் வந்துட்டு நம்ம டேஸ்ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு தெஃப்ட் பண்ணிடுறாங்க, ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி அதை ஹேக் பண்ணாம இருக்கணும்னா அதை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். நார்மலா இருக்கிற சைன் தான், நம்ம நார்மலா போடுற சைனே தான். ஆனா இது இன்னும் சேஃபா வந்துட்டு வச்சுக்கோ. அதான் டிஜிட்டல் சைன் அப்படிங்கிறாங்க. வந்துட்டு பிரைவேட் கீயை யூஸ் பண்ணி மெசேஜ் வந்துட்டு சைன் பண்ணுவாங்க.
அந்த மெசேஜ் வந்துட்டு சைன் பண்றோம் இல்லையா, அந்த சைன் பண்ற மெசேஜை பிரைவேட் கீயை வச்சுதான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஏன்னா பிரைவேட் கீனாவே என்னன்னு சொல்லியிருக்கோம், டீக்ரிப்ஷன் சொல்லியிருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு செக்ல சைன் பண்றன்னு வச்சுக்கலாம், யார் வேணாலும் அந்த சைனை வந்துட்டு உன்னோடதான்னு செக் பண்ணலாம். அதான் பப்ளிக் கீ அப்படிங்கிறாங்க. ஆனா உன்னை தவிர யாராலையும் அந்த அதே சைனை போட முடியாது இல்லையா. யாரு வேணாலும் என்ன பண்ணலாம், அந்த சைன் உன்னோடதான் செக் பண்ணலாம் பப்ளிக் கீயை யூஸ் பண்ணி. ஆனா உன்னை தவிர யாராலையும் அதே சைனை போட முடியாது. அதுதான் என்னது டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிறாங்க. இதோட யூஸ் என்னன்னா, இது மூலியமா வந்துட்டு மெசேஜ் அனுப்புனது நீதான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா நான் அனுப்பலன்னு நீ பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சரியா. இது மூலியமா நமக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரோட மெயின் பர்பஸ் என்னன்னா, யார் வேணாலும் உன்னோட சைன் தான் செக் பண்ணிடலாம் ஈஸியா. ஆனா உன்னை தவிர யாரும் சைன் பண்ண முடியாது. அதே மாதிரி நீ இது மூலியமா மெசேஜ் அனுப்புறது நீதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லிட முடியாது இல்லையா. அதுதான் இந்த டிஜிட்டல் சைனோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எப்படி ப்ரிவென்ட் பண்றோம், ஃபோர்ஜரி எப்படியெல்லாம் நடக்குதோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறதுக்கு தான் மெயினாக கொண்டு வந்தது டிஜிட்டல் சிக்னேச்சர். அடுத்து ரீப்ளே அட்டாக் அப்படின்னா என்னன்னா, ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போடுறது. ஃப்ரெண்டுக்கு எனக்கு 100 அதாவது நீ உன் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எனக்கு 100 ரூபாய் அனுப்புன்னு ஒரு சைன்டு மெசேஜ் அனுப்புற. அந்த மெசேஜ் வந்துட்டு நடுவுல ஒரு திருடன் வந்துட்டு பாத்துறான். சரியா, நடுவுல ஒரு திருடன் பாத்துறான். இந்த மெசேஜ் வந்துட்டு நீ ஏதோ அனுப்ப போறங்கிறத அவன் பாத்துட்டானா. ஸோ அதை எப்படி நீ அட்டாக் பண்ணுவ அப்படின்னா, அவன் அந்த மெசேஜை திரும்ப திரும்ப உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவான். உன் ஃப்ரெண்டுக்கு செக் பண்ணி பார்த்தா சைன் கரெக்டா இருக்கும். ஸோ அவன் மறுபடியும் காசு அனுப்புவான். இதை தடுக்கதான் மெசேஜ்ல டைம் ஸ்டாம்ப் இல்லைன்னா நம்பர் சேர்த்து அனுப்புவாங்க. சரியா. ஸோ நீ வந்துட்டு ரிப்பீட்டடா ஒரு மெசேஜ் அதை பார்த்துட்டான் அந்த ஹேக்கரு, பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கு ரிப்பீட்டடா அந்த மெசேஜ் அனுப்பிச்சு அவன் ஓகே இது நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு தான் அனுப்புறான் போலன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் வந்துட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, டைம் ஸ்டாம்போ இல்லை நம்பர்ஸோ அது கூட அந்த மெசேஜ் கூடயே நீ ஏதாவது நம்பர்ஸோ இல்லை சீக்ரெட் கோடோ சேர்த்து அனுப்பினா ரொம்ப வந்துட்டு சீக்ரெட்டா இருக்கும். ஸோ அப்படியும் வந்துட்டு ரீப்ளே அட்டாக் நடந்துட்டு இருக்கு இப்போ எல்லாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு எல்லாத்துலயும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் இந்த ரீப்ளே அட்டாக் அப்படிங்கிறோம். ஸோ சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி எப்படி வந்துட்டு அக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன், நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு டுமாரோ செஷன்ல பார்க்கலாம். சரியா. ஸோ தேங்க்யூ கைஸ், we will meet you on tomorrow.